தீவப்பையனை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப பிடிக்குமா? சும்மா தானே சொல்கிறீங்க? நெசமாவே பிடிக்குமா. சரி, நான் திடீர்னு செத்து போகிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இல்லை என்ன பிள்ளையக்கிட்ட இருப்பீங்களா? சின்னம்மாங்கிட்ட இருப்பீங்களா? இல்லை பெரியம்மாங்கிட்ட இருப்பீங்களா? இதே என் பிள்ளைய தான் கஞ்சி ஊற்றினா பார்த்துக்கிட்டு அதில் வச்சுட்டு குட்டை குட்டியில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்கள்ட்ட 10 நாள் இவன்கிட்ட 10 நாள் இருப்பேன். என்ன பண்ணுறது, இருக்கிறதையும் காலத்தை ஓட்ட வேண்டியதான். காசு யாரும் கொடுக்கலைன்னா? காசு யாரும் கொடுக்கலன்னா ஏதாச்சும் வேலையை பார்ப்பேன். வேலைக்கு முடிக்கலன்னா என்ன பண்ணுறது. இதையும் கொடுத்துறாங்கன்னா பயிலிட்டு தான் இருக்கணும் நேரமாக. உங்கள் தம்பி வீட்டுகளுக்கு போவீங்களா? நான் செத்து போயிட்டேனா? இல்லை சின்னம்மைய வீட்டுக்கு போவீங்களா? இல்லை பெரியம்மைய வீட்டுக்கு போவீங்களா? தம்பி வீட்டுகளுக்கெல்லாம் போக மாட்டேம்மா. மகன் வீட்டுக்கு போவேன். மூத்த வீட்டில் 10 நாள் இருந்தால் இருப்பேன். சின்ன மகன் வீட்டில் இருப்பேன். அதோடு இல்லைன்னா வேலை வெட்டி எதுவும் இருந்தால் பார்ப்பேன். அதுக்கு எப்படியே கஞ்சி ஊற்றிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பேரங்கத்தில் பார்த்து எப்படி நான் செத்து போகணும்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே நானே இறந்துட்டேன். என்ன பண்ணுறது. இப்போவே கஞ்சி ஊற்றலாம், செத்த பிறகு ஊற்ற போகிறாங்களா? போனதும் சரி நிறுத்த மாட்டாங்களா? எல்லோரும் ஒரு நாளைக்கு சாகிறவங்க தான். ஆனால் இவங்கெல்லாம் கஞ்சி ஊற்ற மாட்டாங்க. இவங்க சோறு ஊற்றுவா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் ஊற்ற மாட்டேன். அவன் குடும்பத்தை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் கஞ்சி ஊற்றுறாங்கலாம். கஞ்சி ஊற்ற மாட்டேன், விஷத்தனா கொடுப்பாங்க. பெரியவன் எப்படியும் கஞ்சி ஊற்றிடுவான். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. சின்ன வீடு தான் எனக்கு என்ன முடியல. அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அவனுக்கு 2 பிள்ளைய படிக்க வச்சு அவன் கஷ்டப்படுறான். வீட்டை இழந்தாச்சு, வீடு பாத்திரம் பண்ணுறான் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒட்டுக்குடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வாடகை வீட்டில். பார்ப்பான், இந்த காலத்தில் வந்து அவங்ககிட்ட சொத்து பத்து தேடி இருக்கணும். சொத்து பத்து இருந்தால் தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்க? அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, நகை இருக்கா, இடம் இருக்கா, வீடு இருக்கா, ஏதாவது இருந்தால் பார்ப்பாங்க. எதுவும் இல்லை, எப்படி பார்ப்பான்? ஆமாம், இந்த காலத்தில் அக்கௌண்ட் இருக்கணும். என்ன இப்போ நான் ஒரு இதாக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு முன்னால் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலைமை. நான் போனதுக்கப்புறம் இருந்தேன்னு வச்சுங்க, யாரும் பார்க்க மாட்டான். நீங்களாம் சம்பாதிக்க சாப்பிட இருந்தால் தான் இதுதான் நடப்பு. இப்போதைக்கு இருக்கிற கிழமைக்கு ஏதோ இருக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். குடிக்காமல் பண்ணாமல் சுற்றாமல் இருக்கிற வரையும் இருந்துட்டு காலத்தை விட்டுட்டு முடியாத பட்சத்துக்கு எதையாச்சும் வாங்கி சாப்பிட்டு போயிட வேண்டியதான். அடுத்த கையிலெல்லாம் கையேந்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பேரன் பேத்தியாச்சும் பார்க்கறதுக்கு தான் இருக்கணும். பாப்பா ஆண்டவன் இருக்கார்ல. உங்கள் பேரில் ஒரு 20,000 டெபாசிட் பண்ணிடுறேன் அக்கௌண்ட்டில். அதை எடுக்காதீங்க. பின்னாடி முடியாத பட்சத்துக்கு அதை வச்சுக்குங்க. அது வட்டி ஏறிக்கிட்டு இருக்கட்டும். அதை வச்சாச்சு முடியாத பட்சத்துக்கு அதை வச்சு பார்ப்பாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணிக்குவாங்க. ஆண்டவன்கிட்ட கட்டளை இல்லை, நம்மளாம் முடிவெடுக்கிறது.